So for class 10 ICSE, question number 7, exercise 1A. Exercise 1A la question number 7. Find bill amount for the following. What is given is intrastate transaction, intrastate, that is same state. Appo the CGST 50%, SGST 50%. So MRP வந்து 12,000. Discount 30%. அப்போ சேல் ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும்? 70%. ஸோ 100ல் 30% மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 70%. ஸோ 70/100 இன்ட்டு திஸ் 12,000. ஸோ யூ ஆர் கெட்டிங் 8,400. ஜிஎஸ்டி வந்து 12% கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு 50% சொல்லிட்டோம். ஸோ half of 12 வந்து 6. ஸோ 6/100 இன்ட்டு 8,400. 20 cancel 504. ஸோ சென்ட்ரலுக்கு 504, ஸ்டேட்டுக்கு 504. ஸோ பில் அமௌண்ட் வந்து எஸ்பி ப்ளஸ் 504 திஸ் ஆன்சர். நவ் செகண்ட் ஐட்டம் 15,000, 20% டிஸ்கவுண்ட். அப்போ சேல் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 100 minus 20, 80. ஸோ 80% சேல் ப்ரைஸு. So 80/100 into this amount 12,000, 18% GST. So half of the value 9/100 into this 1080. So state ku 1080. So selling price GST plus GST. IGST sorry central GST, state GST. Item 3 9,500. 30% discount, so 70% sale price, so cancel it. இங்கே 28% வந்து GST. ஸோ பாதி பாதியாக பிரிச்சுக்க 14%. ஸோ 14/100 இன்ட்டு திஸ் வேல்யூ 931. ஸோ இங்கேயும் 931. இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணிக்கணும். நவ் ஃபோர்த் ஐட்டம் 18,000, 40% டிஸ்கவுண்ட். So 60% வந்து selling price. So find the answer. 5% GST. So half of the value 2.5. So இந்த வேல்யூக்கு 2.5 finding. 270. So central GST 270, state GST 270. Now add all the three, you are getting total everything. இங்கே 43,420 இந்த ஆன்சர். நவ் அதே கொஸ்டின் நம்பர் 8ல் 7 ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. பட் கண்டிஷன் வந்து இன்டர் ஸ்டேட். ஸோ இன்ட்ரா மீன்ஸ் 50% நம்ம பிரிச்சுக்கிறோம். பட் இன்டர் மீன்ஸ் ஐஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கும். அந்த ரெண்டும் நில்லாயிரும். அதே ஆன்சரே தான் அப்படியே வரும். இங்கே இந்த 270 பிரிக்கிறோம் இல்லையா, அது டோட்டலாக இந்த இடத்துல நம்ம 540 அப்படின்னு சொல்லி வரும். சிமிலர்லி 931 திஸ் அண்ட் திஸ் அதை ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அதுதான் ஐஜிஎஸ்டி. பிகாஸ் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் இன்டர். பில் அமௌண்ட் வந்து அதே ஆன்சர் தான், அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஒன்லி திங் இது ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். பட் இதில் வந்து ஒரே வேல்யூவாக எடுத்துக்கிறோம். Now question number 9. A dealer in Mumbai supplied some items to a dealer in Delhi. So மும்பையிலேருந்து டெல்லிக்கு they are supplying. Then find the bill amount. GST வந்து 18% சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக 4 ஐட்டம் இருக்குது.